கிண்ணியா வலயத்தின் காக்காமுனை எனும் பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலைதான் GMMS எனும் பாடசாலையாகும். கடந்த 2025 7/9 கிளீன் ஸ்ரீலங்கா எனும் செயற்திட்டத்தின் கீழ் சூழல் உணர்வுமிக்க சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய கல்விச்சுத்தாடலை நிர்மாணித்தல் எனும் தொனிப்பொருளில் பாடசாலையில் சிரமதான நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அந்நிகழ்வில் முதல் அம்சமாக தரம் 11 மாணவர்களினால் அல்குரான் வசனங்களும் அதற்கான மொழிபெயர்ப்பும் வழங்கப்பட்டது. பிரார்த்தனை சென்ற மாணவர்களுக்கு அடுத்த நிகழ்வாக தேசிய கொடி ஏற்று நிகழ்வு. தேசிய கொடி ஏற்றி வைப்பதற்காக எம் பாடசாலை தேசிய கீதம், பாடசாலை கீதம் என்பன மாணவர்களால் பாடப்பட்டு அதனைத் தொடர்ந்து தேசிய கொடியை பாடசாலை அதிபரினாலும் பாடசாலை கொடியை பாடசாலை பிரதியதிபரினாலும் ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாடசாலை அதிபரினால் சிறிது நேரம் உரையாற்றப்பட்டது. அவ்வுரை அந்நிகழ்வின் வரவேற்புரையாகவும் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விளக்க உரையாகவும் அமைந்திருந்தது. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பிரஜையும் நாட்டை நேசிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்களும் அந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் எமது பாடசாலையிலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த வேலை திட்டத்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பிலே நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் இந்த நாட்டு பிரஜை என்ற உணர்வோடு எமது சூழலையும் எமது பாடசாலை சூழலையும் முதலாவது கட்டம் நிறைவடைகின்றது. இந்த அறிமுகம் நிகழ்ச்சியின் பின்பாடு எல்லா மாணவர்களும் தன்னுடைய வகுப்பறை முதலாவது சுத்தப்படுத்தி பின் நாங்கள் அறிவிப்போம். எந்த இடத்துக்கு பொறுப்புகள் காலை 9 மணியளவில் மாணவர்களின் வகுப்பறைகள் மற்றும் வகுப்பறையை சுற்றியுள்ள பிரதேசங்களையும் வகுப்பு மாணவர்களினால் சுத்தம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வை பார்வையிடுவதற்காகவும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் சுகாதார பரிசோதகர் மற்றும் விமான படைதள அதிகாரிகளும் மற்றும் பாடசாலை மேம்பாட்டு உத்தியோகத்தரும் அந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
அதனைத் தொடர்ந்து 9:45 மணியளவில் மாணவர்களும் ஆசிரியர்களுமாக பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் பொறுப்பாக வழங்கப்பட்ட பிரதேசங்களை சுத்தம் செய்யும் பணியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணியளவில் மாணவர்களுக்கான இடைவேளை நேரம் வழங்கப்பட்டு 11 மணியளவில் உணவும் போசனையும் எனும் தலைப்பில் விழிப்பூட்டல் உரை ஒன்று பாடசாலையின் பாடசாலை மேம்பாட்டு உத்தியோகத்தரினால் நிகழ்த்தப்பட்டது. அவனோட பழக்கம் அப்படித்தான் இருந்தது. அவங்க இரவையில மகரிப்பு பிறகு சாப்பிட்டு அது பிறகு சாப்பிட மாட்டாங்களா. அதனைத் தொடர்ந்து 11:30 மணியளவில் மாணவர்களுக்கான குளிர்பானங்கள் வழங்கு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சகல மாணவர்களும் குளிர்பானங்களை அருந்தி மகிழ்ச்சியடைந்தார்கள். காலை 10 மணியளவில் பாடசாலை அதிபரினால் பாடசாலை வளாகத்தில் மாமரம் ஒன்று நட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் இறுதி அம்சமாக பாடசாலையில் பிரதிதிபரின் நன்றியுரையுடன் மாலை 1 மணியளவில் அந்த நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது. அனைத்து மாணவர்களும் தாய் மக்கள் அவர்களும் முக்கியமாக நன்றி.